கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிவிஎஸ் மோட்டார் ஸோ லாங் டேர்முக்கு இப்போது ஒர்த்தா, அதாவது அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டுருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலாக ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ செக்டரில் இருக்க வேறு எந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூடு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டாரை நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 1,56,522 கோடி. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் 3,295. ஸோ இப்போ ஹைன்னு பார்க்கும்போது 3,308. ஸோ லோ 2,170. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கோட பிஇ. ஸோ பிஇனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ. ஸோ இந்த ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்குகளை இதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த ஸ்டாக்குக்கு இந்த பிஇ வந்து ஹையா இல்லை அண்டர் வேல்யூடா, ஓவர் வேல்யூடா ஆர் அண்டர் வேல்யூடா அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 31.9. ஸோ அப்படி பார்க்கும்போது டிவிஎஸ் கம்பெனியோட ஸோ இந்த பிஇ வந்து ஓவர் வேலிடாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ரேஷியோ மூலம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ இந்த டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 3.36% இருக்குது. ஸோ அதாவது 1க்கு கீழே இருந்தால் தான் அண்டர் வேல்யூடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சில ஸ்டாக்குகளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்குது, அது 1க்கு மேலே இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.36% இருக்குது. ஸோ இது வந்து ஸோ ஓவர் வேலிட் அப்படின்றத நமக்கு காட்டுது. ஸோ செகண்ட் ரேஷியோவும் ரெண்டாவது ரேஷியோவும் உங்களுக்கு என்ன காட்டியிருக்கு, ஸோ இது ஓவர் வேலிட் அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 179 தான். ஸோ இந்த 179 ரூபா புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை நம்ம 3000க்கு மேலே நம்ம கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போதும் ஸோ இந்த பேராமீட்டரும் நமக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேலிட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 18 டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களோட புக் வேல்யூவோட 18 டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது 1க்கு கீழே இருந்தால் அண்டர் வேல்யூடு, ஸோ 1லேருந்து 3க்குள்ளே இருந்தால் ஃபேர் வேல்யூடுன்னு சொல்லலாம். ஸோ 3க்கு மேலே இருந்தால் ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக பார்க்கும்போது இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ இந்த பேராமீட்டரும் பார்க்கும்போது டிவிஎஸ் வந்து ஓவர் வேல்யூடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிஇ, ரெண்டாவது டெப்ட் டு ஈக்விட்டி. டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது கடன். ஸோ இந்த கம்பெனிக்குள்ள கடன் வந்து உங்களுக்கு 3, அதாவது 1க்குள்ளே இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அண்டர் வேல்யூடுன்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா 0 இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ 1க்குள்ளே இருக்கும்பொழுது ஒரு கம்பெனின்றப்போ அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்க கடன் வாங்குவாங்க கண்டிப்பாக. ஸோ கடன் வாங்கி அந்த கம்பெனியை வளர்க்குறது அப்படின்றது கரெக்டான விஷயந்தான். அதே சமயம் அந்த கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோக்குள்ளே இருக்கணும். அதாவது நம்மளோட இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னா இன்னும் அதிகமாகும். ஸோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்குக்கு ஓவர் வேலிட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறையா, அதாவது எத்தனை பேராமீட்டர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பிஇ, டெப்ட் டு ஈக்விட்டி, புக் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொன்று புக் டு ஃபிபி ரேஷியோ, புக் டு ப்ரைஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மைனஸ் உங்களுக்கு, அதாவது ஓவர் வேலிட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த 4 ரேஷியோ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ டிவிஎஸ் கம்பெனிக்கு ஸோ ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஆர்ஓஇ அப்படின்னு பார்க்கும்போது 28.4% இருக்குது. ஸோ ஆர்ஓஇ அப்படின்னா என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த கம்பெனி எவ்வளோ ரிட்டர்ன்ஸாக 1 இயரில் கொடுத்துருக்கு அப்படின்றத ஸோ இந்த ரேஷியோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 28.4 அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ரேஷியோ. ஸோ 15க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்.
இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டிருப்போமோ ஸோ அந்த பணத்துக்கு ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ROCE. ஸோ அப்படி பார்க்கும்போது 15.4 இருக்குது. ஸோ அந்த 15க்கு மேலே உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ்ஸான இதுக்கு அதாவது ரீவிஸ் கம்பெனிக்கு இது ப்ளஸ். ஆனாலும் ஸோ ROCயும் ROயும் பேரலராக இருக்கணும். ஆனால் இங்கே வித்தியாசம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதை வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு பெருசாக அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறதில்ல. நெக்ஸ்ட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 682 தான் இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கும் அதாவது இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவும் என்ன நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா ஓவர் வேலிட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இது அதாவது டிவிஎஸ் கம்பெனிக்கு பொதுவாக பார்க்கும்போது இதோட ரேஷியோலாம் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போது கரண்ட்டாக ஓவர் வேலிடில் தான் ட்ரேட் ஆகின்றதை நம்ம இந்த ரேஷியோ வச்சு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது குயிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ கரண்ட் ரேஷியோ பார்க்கும்போது 1க்கு மேலே இருக்கணும். இந்த கரண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஸோ 2 பாரோவிங்ஸ் இருக்கும். ஒன்று லாங் டேர்மில் பாரோவிங்ஸ், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸை அவங்களோட ரிசர்வ் எவ்வளவு இருக்குது, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களோட சொத்துக்களை பணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்டை தான் இந்த அதாவது கரண்ட் ரேஷியோவில் உங்களுக்கு கரண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபண்ட் அவங்கக்கிட்ட இருக்குதா, ஒரு கம்பெனி ஒரு கடன் வாங்கியிருக்கு, லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ் அப்படின்றது எதில் வரும்னா 1 இயருக்குள்ளே அவங்க செலுத்தணும். ஸோ அந்த 1 இயருக்குள்ளே செலுத்தக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த கம்பெனிக்கு இருக்கா, ஸோ அதுக்கான அவங்கக்கிட்ட சொத்து இருக்குதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த கரண்ட் ரேஷியோ. ஸோ இது ஏன் 1க்குள்ளே அதாவது 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 1க்குள்ளே இருந்தால் அவங்க ஈஸியாக அந்த கடனை செலுத்திடுவாங்க. அதே சமயம் 1லேருந்து 3க்கு மேலே இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமான சொத்துக்களை அவங்க பணத்தையோ சொத்துக்களையோ சும்மாவே வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ஸோ அவங்களோட சொத்துக்களை இல்லையோ பணத்தையோ அந்த பணத்தை வச்சு இன்னும் அந்த கம்பெனியை உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வளர்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதை மீன் பண்ணுறது தான் இந்த கரண்ட் ரேஷியோ. ஓகே, அப்படி பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ப்ளஸ். ஸோ உங்களுக்கு ROCE நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ, ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ குயிக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1க்கு மேலே இருக்கணும். ஸோ குயிக் ரேஷியோ பார்க்கும்போது ஒரு 1 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய விஷயமும் இல்லைன்னு வைங்களேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஎஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ கரண்ட்டாக எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ஓவர் வேலிட் தான் சொல்லுவேன். இது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சில ரீசன்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து எவ்ரி இயர் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் லாங் டேர்முக்கு நம்ம வாங்க போகும்போது என்ன பண்ண முடியும், ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியாது. ஒரு அண்டர் வேல்யூடாக இருக்கணும். ஒன்று, இந்த ஸ்டாக்கில் ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னு வைங்களேன், அவங்களோட ரெவென்யூ குறையுது, அதே சமயம் இல்லை அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டவுன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ நம்ம இப்போ போய் கரண்ட்டாக லாங் டேர்முக்கு நான் வாங்குறேன்னு போய் வாங்குகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம ரொம்ப அதிக ப்ரைஸில் போய் நம்ம வாங்க முடியாது. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் அதாவது ஒரு அண்டர் வேல்யூடாக இருக்கும்போது வாங்கினோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகே, இந்த டிவிஎஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இது வந்து அதாவது ஓவர் வேலிட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். இன்னொரு கம்பெனியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிவிஎஸ் மோட்டாரோட அதாவது அந்த கம்பெனி வந்து அதே செக்டாரில் இருக்க அவங்களோட பியர்ஸோட மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நமக்கு
இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேலிடா அல்ல அண்டர் வேலிடா அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இவங்களோட பிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ, ஏஷியர் மோட்டார், ஹீரோ மோட்டோ கார்ப், ஓலா எலக்ட்ரிக், இன்னொன்று ஆத்தர் எனர்ஜி. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களோட பிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ அவங்களோட பிஇ பாருங்கள் 31 இருக்குது. அவங்களோட பிஇ எப்படி இருக்கு பாருங்கள் 31. ஏஷியர் மோட்டார் 33, ஹீரோ மோட்டோ கார்ப் 19 ஆர் 20 வைங்களேன். ஸோ இப்போது இந்த பிஇ அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். அதே சமயம் இந்த ஆர்ஓசிஇ பாருங்களேன். ஸோ இந்த இருக்குது ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் ஸோ பஜாஜ் ஆட்டோ 28 வச்சுருக்காங்க, ஏஷியர் மோட்டார் 29, டிவிஎஸ் பாருங்கள் 15 தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது ஆர்ஓஇயோட கம்பேர் பண்ணும்போது ஆர்ஓசிஇ ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் இவங்களோட அசட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத சொன்னோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹீரோ மோட்டோ கார் பாருங்கள் 30 இருக்குது. ஸோ இப்போதைக்கு அண்டர் வேல்யூட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் மோட்டாரை இது வந்து ஓவர் வேலிட் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம இதே செக்டாரில் இருக்க இன்னொரு கம்பெனியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஹீரோ மோட்டோ கார்ப். ஹீரோ மோட்டோ கார்ப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 99,992 கோடி. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 4,998. ஹை அப்படின்னு பார்க்கும்போது 6,246, லோ 3,323. ஸோ ஸ்டாக்கோட பிஇ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிக்கு எந்தெந்த ரேஷியோலாம் எந்தெந்த பேராமீட்டர்லாம் உங்களுக்கு ப்ளஸ் எந்தெந்த பேராமீட்டர்லாம் மைனஸ் அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பி அப்படின்னு பார்க்கும்போது 19.8. ஸோ இதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரி பி அப்படின்னு பார்க்கும்போது 31.9. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஸோ கம்மியான ஒரு பிஇயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ், அதாவது அண்டர் வேல்யூட் அப்படின்றத இந்த பிஇ வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ பாருங்கள் 964. ஸோ கிட்டத்தட்ட ஸோ இந்த புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் டு புக் ஒரு 5 டைம்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கு நீங்கள் நிறைய ஸ்டாக்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. அப்படின்றப்போ இது வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்குக்கெலாம் இது வந்து ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லெவல் தான் இந்த லெவல். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டெப்ட் டு ஈக்விட்டியும் நமக்கு இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ப்ளஸ், அதாவது அண்டர் வேல்யூடு, அதாவது இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்றத இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓஇ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓஇ. இந்த ஆர்ஓஇ அப்படின்னு பார்க்கும்போது 23.1. அந்த ஆர்ஓஇ அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த கம்பெனியில் அதாவது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஷேர் ஹோல்டருக்கு இந்த கம்பெனி எவ்வளோ ரிட்டர்ன்ஸாக 1 இயரில் கொடுத்துருக்கு அப்படின்றத அந்த ரேஷியோ தான் இந்த ஆர்ஓஇ. ஸோ 23.1 கொடுத்துருக்கு. ஸோ 15க்கு அபோவ் இருந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 15க்கு அபோவ் இருந்தால் ஒரு நல்ல ரேஷியோ அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ அப்படின்னு பார்க்கும்போது 13.3. ஸோ இந்த கம்பெனி இந்த கம்பெனியில் அதாவது இந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரமோட்டர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பர் இயரில் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த ரேஷியோ 13.3. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரேஷியோ தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆர்ஓஇ ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதுக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேராமீட்டரும் உங்களுக்கு அண்டர் வேல்யூடு ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றத, அதாவது நல்ல ஸ்டாக் அப்படின்றத இது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 3067. ஸோ அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4000, அதாவது ஒன்றுக்கு கிட்டத்தட்ட இதோட இன்னொரு 1 மடங்கு அதிகமாக இருக்குது.
ஸோ நம்ம டிவிஎஸ் மோட்டாரில் பார்க்கும்போது பல மடங்கு கிட்டத்தட்ட ஆமாம் 5க்கு மேலே இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு இந்த ரேஷியோவும் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இந்த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவும் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் ரேஷியோ பார்க்கலாம். கரண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1க்கு மேலே இல்லை. ஸோ அதாவது ஸ்லைட்லி டவுனாக இருக்குது. உங்களுக்கு 0.91% இருக்குது. இந்த கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல ஒரு கம்பெனிக்கு லாங் டேர்ம் பாரோயிங், ஷார்ட் டேர்ம் பாரோவிங் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பாரோவிங்னா அந்த 1 இயருக்கு உள்ள செலுத்தப்பட வேண்டிய அந்த கடனை இந்த கம்பெனிக்கிட்ட அவங்கக்கிட்ட பணமாவோ அதாவது அசட்டாக ஒரு வருஷத்துக்குள்ளேயே கன்வெர்ட் பண்ணக்கூடிய லெவலில் அவங்களுடைய அசட் இருக்குது அப்படின்னா அதோட ரேஷியோ தான் இந்த கரண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட்டாக அவங்கக்கிட்ட எவ்வளவு கேஷ் ஆர் அதை ஈஸியாக பணமாக மாற்றக்கூடிய அந்த சொத்து அவங்கக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்றது தான் இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ அதாவது 1க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் 1க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 400 கோடி வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கடன் செலுத்தணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட அந்த 400 கோடி இருந்தால் ஈஸியாக செலுத்திடுவாங்க இல்லையா? அது 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செலுத்திடலாம். ஸோ 400 கோடி உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா ஒரு 1200 கோடி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியாக பணத்தை அவங்களோட கடனை வந்து ஈஸியாக அவங்க கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு தான் 1க்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ 3க்குள்ளே ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபண்டு வந்து நிறையா சும்மாவே இருந்துடக்கூடாது. அந்த ஃபண்டை அவங்க அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் அந்த கம்பெனியோட நிர்வாகம், அந்த கம்பெனியும் அந்த கம்பெனி வந்து இன்னும் மேலே வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அடையாளமும் அதுதான். ஸோ அதைத்தான் இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ரேஷியோ. ஸோ குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 0.64. ஸோ இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு மைனஸ். ஸோ கரண்ட் ரேஷியோ ஒரு பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை, அதனால் நம்ம அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இவங்களோட பியர்ஸை நம்ம பார்த்துடலாம். பிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ உங்களுக்கு 31, ஏஷியர் மோட்டார் 33 உங்களுக்கு பிஇ. ஸோ நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் 66, ஹீரோ மோட்டோ கார்பு தான். ஸோ இந்த செக்டாரில் இருக்கிற மொத்த ஸ்டாக்லேயும் லோ பிஇயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க ஸ்டாக். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்லாம் நல்லாயிருக்கு, ஆனாலும் அந்த கம்பெனி வந்து அவங்களோட ரெவென்யூ வருஷம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த ரெவென்யூலேருந்து அவங்க பணம் ப்ராஃபிட்டாக எவ்வளவு பணத்தை அவங்க மாற்றுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, இபிஎஸ் எவ்வளோ வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா லாங் டேர்மில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறோம்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டாக் வளர்ந்துக்கிட்டே போனால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம ஒரு 10 இயர்ஸுக்கு வச்சுருக்கோம், ஒரு 20 இயர்ஸுக்கு வச்சுருக்கிறோம்னா ஒரு 20 இயர்ஸும் வருஷம் அந்த ஸ்டாக்கு வந்து கூடிக்கிட்டே போணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்துடலாம். வருஷம் இந்த ஸ்டாக்கோட ரெவென்யூ கூடிக்கிட்டு போகுதா அப்படின்றத பார்த்துடலாம். 2014 பாருங்கள். ஸோ 25,000 கோடின்னு வச்சுக்குவோம். 25, 27, 28, 32, 33, 29, 30, 29, 34, 37, 40. அதாவது 2014 25,000 கோடி, அதாவது 25,000 கோடியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. ஸோ வருஷம் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் வருஷம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தான் இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெவென்யூ எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன பண்ணணும், அதுக்கும் அதாவது செலவு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு வருஷம் கூடிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 14 ஸோ உங்களுக்கு 13, 16. ஸோ இப்போது ஒரு
ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டாக ஒரு 3 இயராக பார்த்தீங்கன்னா 14லேயே இருக்குது. ஆனால் மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ நான் டிவிஎஸ் மோட்டாரை இதை பார்க்கல. ஸோ உங்களுக்கு ஸ்லைட்லி டவுன் 13, 14 அதாவது அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் அந்த டிவிஎஸ் மோட்டார் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய வளர்ச்சி இந்த லாஸ்ட் 3 இயராக இல்லை. ஆனால் அவங்களோட ரெவென்யூ கூடிக்கிட்டு தான் போகுது. நம்ம அதையும் பார்த்துருந்தோம். ரெவென்யூ கூடிக்கிட்டு தான் போகுது. ஸோ இதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெட் ப்ராஃபிட்டை பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2000 கோடியிலிருந்து 2300, 3000, 3500, 3700, 3400, 3600, 2900, 2300 கோடி, 2800, 3700, 4300 கோடி. ஸோ இப்போ கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 2000 கோடியிலிருந்து நெட் ப்ராஃபிட் இப்போது 4300 கோடி அளவுக்கு இந்த ஸ்டாக்கு வந்து இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் கொடுத்துருக்கு. ஸோ வருஷம் இன்க்ரீஸ் வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா எந்த கம்பெனியும் அந்த மாதிரி கொடுத்துட முடியாது. அப்படி ஒரு சில கம்பெனிகள் தான் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு அபார வளர்ச்சியில் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். ஆனாலும் இடையில எங்கேயாவது ஒரு சில இயர்ஸ் வந்து என்ன ஆகும்னா ப்ராஃபிட் குறையும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ 1 or 2 இயர்ஸ் வந்து அப்ஸ் ஆர் டவுன்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இவங்களோட இபிஎஸ். ஸோ இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்னிங் பர் ஷேர். இந்த கம்பெனியோட மொத்த ஷேர் இருக்கும் இல்லையா, அதில் ஒவ்வொரு ஷேரும் எவ்வளவு லாபம் ஈட்டியிருக்கு அப்படின்றதான் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 105 ரூபாய் 105லிருந்து இந்த ஸ்டாக் பாருங்கள் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். 105, 118, 157, 179, 186, 173, 172, 182, 146, 115, 140, 187, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 218 ரூபா. இந்த 218 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு வளர்ந்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து இபிஎஸ் பாருங்கள். அதாவது நம்ம 105ல் பார்த்தோம். ஆனால் இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா 218. கிட்டத்தட்ட அதோட இபிஎஸ் வந்து அதாவது டபுளுக்கு மேலேயே வளர்ந்துருக்கு. ஸோ வருஷம் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் கூடிக்கிட்டு போகுது. அதே சமயம் அவங்களோட இபிஎஸும் என்ன இருக்குது உங்களுக்கு கூடிக்கிட்டே தான் போகுது. ஓகே, இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம். இவங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குது, இவங்களோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது 19,232 கோடி இருக்குது. பாரோவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 700 கோடி தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நான் சொன்னேன், உங்களுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி உங்களுக்கு கடனே இல்லாத கம்பெனின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்த ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது 19,232 கோடி இருக்கும்போது 700 கோடி ஒரு கடனே கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு கேஷ் இருக்குது, ரிசர்வாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டோட்டல் அசட் உங்களுக்கு 28,390 கோடி. நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எப்பயுமே ப்ளஸில் இருக்கணும். ஒரு கம்பெனி அதாவது லாபம் மீட்டுறாங்க அப்படின்றத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அது மைனஸில் தான் இருக்கணும். ஏன் மைனஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க கிட்ட இருக்க ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு கம்பெனியில் ஸ்டேக்கு கூட வாங்கியிருக்கலாம், இல்லை நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இவங்களும் உங்களுக்கு நிறைய கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு மைனஸில் தான் காட்டுது. அவங்கக்கிட்ட இருக்க ஃபண்டை இந்த கம்பெனிக்கு வந்து வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது கம்பெனிக்கு அட்வான்டேஜஸ் தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டினா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை வந்து அவங்கள எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்காக பேங்க்குக்கிட்ட அவங்க லோன் வாங்கலாம். ஸோ அது வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் தான் வரும். இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வாங்கினா அது வந்து இவங்களுக்கு என்ன கடன் தான், அதான் மைனஸில் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ மோட்டோ கார்ப் ஒரு -2,815 கோடியில் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதாவது கம்பெனியோட வளர்ச்சி பாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஓகே, அப்படி பார்க்கும்போது இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ். எஃப்ஐஐ அதாவது ப்ரமோட்டர் ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
ப்ரமோட்டர் பொறுத்த வரைக்கும் 34.72 இருக்குது. ஸோ இங்கே இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் அப்படின்னாவே ஒரு கம்பெனியில் 50% ஆர் 50% அபோவ் இருக்கணும். ஸோ இங்கே ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்றதுனால ஸோ இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் இல்லை மிட் கேப் வேறு ஏதாவது ஒரு சின்ன கம்பெனிகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை கம்பல்சரி பார்க்கணும். ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் இருந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் 50க்கு மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் நம்ம இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இன்ஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 28 என்னமோ தான் இருக்கும். 28லேருந்து 30க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப்ஐஐ அப்படின்னு பார்க்கும்போது 27.5 அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது குறைச்சிருக்காங்க. மார்ச் மாதத்தில் இருந்த அந்த 27.43 இப்போ ஜூன் மாதத்தில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிஐஐ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. 27.89 இருந்து 27.77 குறைச்சிருக்காங்க. ஓகே, பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் தான் இருக்குது, அதாவது 10% தான் இருக்குது. ஓகே, ஓவராலாக நம்ம இந்த ஹீரோ மோட்டார் அதாவது டிவிஎஸ் மோட்டாரோட கம்பேர் பண்ணும்போது அதோட ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய கம்பெனி இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டாரில் இருக்கிற கம்பெனிகளில் இதுதான் அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த 2 கம்பெனி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ இந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டாக்கை மட்டும் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஸோ இந்த ஸ்டாக் வந்து மற்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.